இந்த மிஷினை வந்து நம்ம வந்து மார்க் போல் பண்ணுறதுக்கு எப்படி ரெடி பண்ண போகிறோம். மார்க் போலோட ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் என்னென்னா, ஏற்கனவே இதில் ரெக்கார்டாக இருக்கிற எல்லா விஷயங்களையும் வந்து ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு கிளியர் பட்டனை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம். கிளியர் பட்டனை ப்ரெஸ் பண்ணோம்னா இதில் ஆல்ரெடி ரெக்கார்டாக இருக்கிற எல்லா விஷயங்களும் வந்து கிளியர் ஆகிடுது அல்லது எரேஸ் ஆகிடுது. ஸோ எரேஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து மார்க் போலை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மார்க் போல் ஸ்டார்ட் பண்ணும்போது பேலட் அப்படிங்கிற பட்டனை நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா சைமல்டேனியஸாக பேலட் யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் லைட் எரியும். அந்த க்ரீன் லைட் எரிஞ்சிச்சுன்னா இப்போ போலிங் ஏஜென்ட்ஸை வந்து நம்ம ஓட்டு போட கூப்பிட்றோம். இப்போ அவங்க ஓட்டு போட வரும்போது ஃபஸ்ட்டு அவங்க சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, தான் யாருக்கு ஓட்டு போட போகிறோம் அப்படிங்கிற அந்த நம்பரை சொல்லி அவங்கள ஓட்டு போட சொல்லணும். ஸோ அந்த மாதிரி அவங்க ஓட்டு போடும்போது அதை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே வரணும். எத்தனை ஓட்டு நம்ம வந்து மார்க் போல் பண்ணுறோமோ அந்த ரெக்கார்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் யாருக்கு ஓட் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அஸ்டைன் பண்ணதுக்கப்புறம் ரிசல்ட்ஸை வந்து பார்க்க போகிறோம். ரிசல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 இடத்துல பார்ப்போம். ஒன்று கண்ட்ரோல் யூனிட், இன்னொன்று வந்து விவிபேட்டில் இருக்கிற ஸ்லிப்ஸ். ஸோ ரிசல்ட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த போல் ப்ராசஸோட நெக்ஸ்ட்டு ஆப்ரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பேலட் ஓட்டிங்ஸ் இந்த ரெண்டும் முடிஞ்சதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணணும். இந்த போலை வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் தான் ரிசல்ட்டு பார்க்க முடியும். இது வந்து ஒரு சீக்வன்ஸான ஆர்டரில் வரணும், கிளாக் வைஸ் பொசிஷனில். க்ளோஸு, ரிசல்ட்டு, கிளியர். ஸோ நம்ம கிளியர் முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து க்ளோஸ்க்கு வந்திருக்கோம். ஸோ க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் பார்க்குறோம். ரிசல்ட் 2 இடத்துல பார்க்குறோம். ஒன்று வந்து கண்ட்ரோல் யூனிட்டில் பார்க்குறோம், இன்னொன்று வந்து விவிபேட்டில் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து கண்ட்ரோல் யூனிட்டில் கேண்டிடேட் வைஸாக ரிசல்ட் பார்க்குறோம். ஸோ அந்த ரிசல்ட்டை நம்ம வந்து போலிங் ஏஜென்ட்ஸ் ஏற்கனவே நமக்கு அனௌன்ஸ் பண்ணி போட்டிருக்கிற அந்த ரிசல்ட்டோட கம்பேர் பண்ணி பார்த்தா எல்லா ஓட்ஸுமே யாருக்கு போலாக இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக கண்ட்ரோல் யூனிட்டில் இருக்கிற ரிசல்ட்டோட கம்பேர் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, கண்ட்ரோல் யூனிட் ப்ளஸ் விவிபேட் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்குறோம். கண்ட்ரோல் யூனிட்டில் இருக்கிற ஓட்ஸ் யாருக்கு போலாக இருக்குன்னு ரெக்கார்ட் பண்ணுறோம். ஸோ அதை வந்து நம்ம உள்ளே இருக்கிற ஓட்டிங் ஸ்லிப்ஸு, பிரிண்டட் ஸ்லிப்ஸை எடுத்து கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஒவ்வொரு ஸ்லிப்ஸாக எடுத்து நம்ம யாருக்கு எத்தனை ஓட்டு நம்ம போலாக இருக்குது அப்படின்னு செக் பண்ணால் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக யாருக்கு போட்டிருக்காங்களோ அது வந்து இதில் கரெக்டாக தெளிவாக தெரியும். இந்த மார்க் போலோட மெயின் ப்ரொசீஜர் என்னென்னா, அந்த போலிங் ஏஜென்ட் அவர் ஓட்டு போட்டவுடனே அவர் யாருக்கு போட்டிருக்காரோ அந்த ஓட்டு இங்கே டிஸ்பிளே ஆகிறத அவர் நல்லா தெளிவாக பார்த்துட்டு போகிறாரு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், நாம் யாருக்கு ஓட்டு போட்டிருக்கோமோ அவங்களுக்கு தான் அந்த ஓட்டு பதிவாயிருக்கு அப்படிங்கிறத வந்து நாம் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். மார்க் போல் ரிசல்ட்ஸு கண்ட்ரோல் யூனிட் வித் விவிபேட் இது ரெண்டையுமே நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரிசல்ட்ஸ் வந்து மேட்ச் ஆகிறத நம்ம மார்க் போலில் ஃபைனலைஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த மிஷின்ஸை வந்து நம்ம சீலிங் பண்ணுறோம். இப்போ மார்க் போல் சார் நீங்கள் வாங்க, நீங்கள் வந்து ஓட்டு போடுங்க. நீங்கள் வந்து ஓட்டு போடும்போது யாருக்கு ஓட்டு போட்டிங்க அப்படிங்கிற நம்பரை சொல்லுங்கள். சொல்லிவிட்டு ரிசல்ட் வந்து இந்த விவிபேட்டில் டிஸ்பிளே ஆகிறத நீங்கள் பாருங்கள். இப்போ நீங்கள் சொல்லுங்கள் சார், எந்த நம்பர் போட போகிறீங்க? சீரியல் நம்பர் 7க்கு ஓட்டு போட போகிறேன். ஸோ இப்போ அவர் வந்து 7ஆம் நம்பருக்கு ஓட்டு போகிறதா சொல்லியிருக்காரு. அந்த ஓட்டு 7ஆம் நம்பருக்கு ப்ரெஸ் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த ப்ரெஸ் பண்ண ரிசல்ட்டு இப்போ விவிபேட்டில் வந்து அவர் பார்க்குறாரு. விவிபேட்டில் வந்து டிஸ்பிளேஸ் நம்பர் 7 காமிக்குது. ஸோ அடுத்தது பீப் சவுண்டு வந்து இந்த ஃபஸ்ட்டு ஓட்டு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம 2வது பேரை கூப்பிட்றோம். சார் நீங்கள் வாங்க. நான் இப்போ வரிசையின் 10க்கு ஓட்டு போடுறேன். அந்த நேம் அண்ட் அந்த சிம்பிள் 3மே வந்து இதில் காமிச்சிருக்கு. ஸோ சீரியல் நம்பர் 10க்கு ஓட்டு போட்டிருக்காரு. இப்போ பீப் சவுண்ட் வந்து 2வது ஓட்டு முடிஞ்சிடுச்சு. சார் 3வது நபர் நீங்கள் வந்து ஓட்டு போடுங்க சார். நான் சீரியல் நம்பர் 1க்கு ஓட்டு போடுறேன். ஸோ நம்பர் 3 அவர் வந்து பார்த்திங்கன்னா 1ஆம் நம்பருக்கு ஓட்டு போட்டிருக்காரு. சீரியல் நம்பர் 1 டிஸ்பிளே பாருங்கள் சார். டிஸ்பிளேயில் வந்து பார்த்திங்கன்னா சீரியல் நம்பர் 1 தான் காமிச்சிருக்கு, அந்த சிம்பிள் தான் காமிச்சிருக்கு. ஸோ இப்போ 3 ஏஜென்ட்ஸும் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. ஒருத்தர் வந்து சீரியல் நம்பர் 7க்கு, ஒருத்தர் சீரியல் நம்பர் 10க்கு, ஒருத்தர் சீரியல் நம்பர் 1க்கு. ஆக தலா ஒரு ஓட்டு வந்து போட்டிருக்காங்க. இதோட ரிசல்ட்டு வந்து நாம் கண்ட்ரோல் யூனிட் அண்டு விவிபேட் ரெண்டுலேயுமே இப்போ எடுத்து நாம் வந்து ஃபிசிக்கலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் யூனிட்டில் ரிசல்ட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி க்ளோஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம். இப்போ போல் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. போல் க்ளோஸ் ஆனவுடனே அதில் என்னென்னலாம் டிஸ்பிளே வரும்னா டேட் அண்ட் டைம், சிஇஓட நம்பர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ், டோட்டல் ஓட்ஸ் போல்டு, போல் க்ளோஸ்டு. ஸோ இப்போ போல் க்ளோஸ் ஆகிடுச்சு. நம்ம ரிசல்ட் பார்க்க போகிறோம். கேண்டிடேட் 1 ஒரு ஓட்டு, கேண்டிடேட் 2க்கு 0, 3க்கு 0, 4க்கு 0, 5க்கு 0, 6க்கு 0, 7க்கு 1, 8 0, 9 0, 10வது கேண்டிடேட்டுக்கு 1, 11 0, 12 0, 13 0, 14 0, 15 0, 16 0. ஸோ இப்போ 16 கேண்டிடேட்டோட
ரிசல்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. ரிசல்ட்டில் நாம் வந்து என்ன ஓட்டு அந்த போலிங் ஏஜென்ட்ஸ் போட்டாங்களோ, கேண்டிடேட் 1க்கு 1, கேண்டிடேட்ஸ் 7க்கு 1, கேண்டிடேட் 10க்கு 1. ஸோ அந்த 3 ஓட்டு தான் இதுலேயும் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. இப்போ அந்த ஓட்டு போலிங் ஏஜென்ட்ஸோட ஓட்டோட கம்பேர் பண்ணி பார்த்தா கரெக்டாக இருக்குது. பட் இதோட இல்லை, நம்ம வந்து விவிபேட்டில் இருக்கிற அந்த போல்டு ஸ்லிப்ஸ் இருக்குது இல்லையா, அந்த ஸ்லிப்ஸையும் எடுத்து இதை கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ விவிபேட்டில் இருக்கிற அந்த ஸ்லிப்ஸை நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ விவிபேட்டில் இருக்கிற அந்த போல்டு ஸ்லிப்ஸை எடுக்கிறோம். எடுத்து பார்த்தீங்கன்னா நாட் டு பி கவுண்டட் அப்படின்னு சொல்லி 7 ஸ்லிப்ஸ் வருது. 1 2 3 4 5 6 7 ஸ்லிப்ஸு. ஸோ இந்த 7 ஸ்லிப்ஸுமே பார்த்தீங்கன்னா நாட் டு பி கவுண்டட்னு இருக்கும். ஸோ அந்த வந்து நம்ம கவுண்ட் பண்ண போகிறதில்ல. நம்ம கவுண்ட் பண்ண போகிறது இவங்க போல் பண்ண அந்த 3 ஓட்டை மட்டும்தான் எண்ண போகிறோம். அந்த 3மே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சீரியல் நம்பர் 1, இன்னொன்று சீரியல் நம்பர் 7, இன்னொன்று சீரியல் நம்பர் 10. இந்த 3 பேருக்கு தான் ஆளுக்கு ஒரு ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம செக் பண்ணுறோம். சீரியல் நம்பர் 7க்கு ஒரு ஓட்டு, சீரியல் நம்பர் 10க்கு ஒரு ஓட்டு, சீரியல் நம்பர் 1க்கு ஒரு ஓட்டு. ஸோ என்ன நம்ம கண்ட்ரோல் யூனிட்டில் பார்த்தோமோ அந்த ரிசல்ட்டும் இதில் என்ன ரிசல்ட் பார்த்தோமோ அதுவுமே வந்து ஜிங்க் ஆகுது. ஸோ ரிசல்ட்ஸ் வந்து கரெக்டாக டேலி ஆகிறதுனால இந்த மிஷின் வந்து ரெடி ஃபார் போல் அப்படின்னு சொல்லி நாம் இப்போ இதை சீல் பண்ணி இது வந்து ரெகுலர் போலிங்க்கு ரெடி பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து மார்க் போலில் ரிசல்ட் பார்த்துட்டோம். ரிசல்ட் பார்த்ததுக்கப்புறம் கிளியருக்கு போக போகிறோம். கிளியருங்கிறது வந்து 2 இடத்துல பண்ண வேண்டியது இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் யூனிட்டில் கிளியர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதன் மூலமாக கண்ட்ரோல் யூனிட்டில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கிற எல்லா ஓட்ஸையுமே கிளியர் பண்ணணும். ரெண்டாவது நம்ம விவிபேட்டில் இருக்கிற அந்த போல்டு பேலட் ஷீட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இதுவும் கிளியராக இருக்கா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து கிளியர் பட்டனை ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். கிளியர் பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னே இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதோட ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒவ்வொரு கேண்டிடேட்டாக கிளியர் பண்ணிக்கிட்டே வருது. கேண்டிடேட் 1 0, 2 0, 3 0, 4 0, 5 0 இப்படியே வரிசையாக வந்து 16வது கேண்டிடேட்டுக்கு வருது. இப்போ எல்லாமே வந்து கிளியர் ஆகிடுச்சு. ஸோ இப்போ கண்ட்ரோல் யூனிட்டில் எவ்ரிதிங் கிளியர்டு. கண்ட்ரோல் யூனிட்டில் கிளியர் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து விவிபேட்டில் இருக்கிற பேலட் ஸ்லிப்ஸ் கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற அந்த ஸ்லிப்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து அதற்கான ஸ்பெஷல் கவரில் போட்டு அதை வந்து சீல் பண்ணி அமுச்சிட்டு இப்போ வந்து அந்த பேலட் ஸ்லிப்ஸ் கம்பார்ட்மெண்ட்டை வந்து சீல் பண்ணுறோம்.